லேண்ட் டீல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ எங்கிட்ட கமெண்ட்டில் ஒருத்தர் கேட்டிருந்தார், சார் வந்து புதுப்பாக்கம், ஸோ ஓஎம்ஆர், கிளாம்பாக்கம் இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இது நல்ல ஏரியாவா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். அவருக்காகத்தான் இந்த வீடியோ. அது இல்லாமல் நீங்கள் யார் பார்த்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எது சிறந்த இடம் அப்படிங்கிறத நாங்கள் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்குறோம். திருவள்ளூர், செங்கல்பட்டு, ஒரு ஏரியா வைஸாக நம்ம சொல்லியிருக்கிறோம். அதில் யாராவது கொரீஸ் நம்மகிட்ட கேட்டால் அவங்களோட கொரீஸ் வேலிடாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் கண்டிப்பாக நாங்கள் ஆன்சர் பண்ணிட்டே இருக்கிறோம். உங்களோட கொரீஸ் ஏதாவது இருந்ததுனாலும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம். அதுக்கான வீடியோவும் ஃபுல்லாகவே உங்களுக்கு தரப்படும். சரி, ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் புதுப்பாக்கம், கிளாம்பாக்கம் அண்டு ஓஎம்ஆர் பகுதியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்த்துடலாம். சரி, ஃபஸ்ட்டு லொக்கேஷன் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, புதுப்பாக்கம், ஓஎம்ஆர், கிளாம்பாக்கம் இது மூணுமே சவுத் சென்னையில் வரக்கூடிய ஒரு ஏரியா. இது வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருதா அப்படின்னா 100% வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. இங்கே சுற்றி என்னென்னலாம் மேஜராக டெவலப் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேசிக்காக ஒரு ஐடி காரிடர் அப்படிங்கிறதுனால ஐடி கம்பெனிஸ் புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு, ஸோ அதுக்கப்புறம் காலேஜஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் சிப்காட் ஐடி பார்க்காக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள், அதாவது அந்த இடத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் ஒரு மனிதன் ஒரு சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய என்னென்ன தேவை, ஸ்கூல்னால் ஸ்கூல், ஹாஸ்பிட்டல்னால் ஹாஸ்பிட்டல், எல்லாமே மல்டி ஸ்பெஷாலிட்டிலேருந்து எல்லாமே அந்த சைடு வருது. ஈவன் மால்ஸ் முதற்கொண்டு அந்த சைடில் டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஸோ இன்னும் ஏரியா காஸ்ட்லி ஆகிட்டே இருக்குதா அப்படின்னா ஆமாம், ஏரியா நாளுக்கு நாள் ஸ்கொயர் ஃபீட் லெவலில் காஸ்ட்லி ஆகிட்டே இருக்குது. ஸோ அதோட இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நாளுக்கு நாள் வளரக்கூடிய இடத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கோல்டன் ரூல் ரியல் எஸ்டேட்டுக்குன்னே இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதெல்லாம் வளர்ந்த இடமோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எதெல்லாம் வளரக்கூடிய இடமோ அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதுதான் ரியல் எஸ்டேட்டோட ஒரு கோல்டன் ரூல். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட். வளர்ந்த இடத்துல போய் முதலீடு பண்ணுறது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. வளரும்னு தெரிகிற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணால் தான் நமக்கு 2x 3x க்ரோத்தை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ ஆல்ரெடி ஓஎம்ஆர் அப்படிங்கிறது ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் சிட்டி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதில் வேறு மெட்ரோ, ரோடு வைடனிங்கு, ஸோ அது போக வந்து மல்டிபிள் கம்பெனிஸு இதெல்லாம் வருது அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து இதோட வேல்யூ அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கிறதுலேருந்து நீங்கள் ஒரு 5 வருஷம் 3 வருஷம்னு பார்த்தீங்க அப்படின்னா பீரியாடிக்கலி ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பீரியடில் செல்லர்ஸே இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான க்ரோத் வந்து அங்கே இருக்குது. ஐடி கம்பெனிஸ், சாதாரண ஒரு டீ கடை நீங்கள் ஓப்பன் பண்ணி பக்கத்தில் ஓப்பன் பண்ணிங்கனாலும் இங்கேயும் லட்சத்தில் வியாபாரம் நடக்குது, இங்கேயும் லட்சத்தில் வியாபாரம் நடக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கி பாப்புலேஷன் வந்து அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறாங்க. சரி, இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும்? ஒரு இடம் வாங்கலான்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு அதுக்கான டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணணும். டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணாமல் வாங்கினோம் அப்படின்னா நமக்கு சில இடங்களில் ஏமாற்றம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருத்தர் ஏஜென்ட் சொன்னார், இல்லை ஓனரே டைரெக்டாக எங்கிட்ட வந்து உட்காந்து பேசி சொல்லிட்டாரு அப்படின்னா அதெல்லாம் இங்கே ஓரலுக்கெல்லாம் இங்கே வேல்யூவே கிடையாது. டாக்குமெண்ட்டில் என்ன இருக்குதோ அதுதான் ரியல். ஸோ அப்போ என்னென்ன டாக்குமெண்ட், லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பட்டா சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். பேரண்ட் டாக்குமெண்ட், ஒரு இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தா அதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தா அப்படிங்கிற பேரண்ட் டாக்குமெண்ட் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஈசி என்கம்பேரன்ஸ் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். அதுக்கடுத்து டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குதா, இல்லை சிஎம்டிஏ அப்ரூவ்டில் அந்த ஏரியா வருதா அப்படிங்கிறத கட்டாயம் பார்க்கணும். அதுக்கடுத்தது எஃப்எம்பி ஸ்கெட்சு, கண்டிப்பாக இந்த இடத்துல என்ன இருந்ததுன்னு அந்த ட்ரா அப்படிங்கிற எஃப்எம்பி ஸ்கெட்சை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஸோ ஆக்சஸ் ரோடு, இந்த இடத்துல நம்ம வாங்க போகிற இடத்துல ரோடு என்ன ஆக்சஸ் இருக்குது, 23 ஃபீட்டா, ஸோ இல்லை 30 ஃபீட் ரோடா, இல்லை 40 ஃபீட் ரோடா, இதை கண்டிப்பாக செக் பண்ணணும். அடுத்தது லே அவுட்டோட அப்ரூவல், இது எந்த இடத்துல இந்த இது இருக்குது, இதுக்கு முன்னாடி காமனாக இந்த ஏரியா என்ன லே அவுட்டில் இருந்தது, என்ன ஸ்ட்ரக்சர்லேருந்து லே அவுட்டில் நம்ம இன்னரில் இருக்கிறோமா இல்லை உள்ள அவுட்டரில் இருக்கிறோமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கண்டிப்பாக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் மேலே சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கண்டிப்பாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும். அடுத்ததாக வந்து நம்ம செக் பண்ணக்கூடியது ஸோ ஃப்ளட் அண்டு வாட்டர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். ஏன்னா சென்னையை பொறுத்தவரையிலும் பெரும்பாலும் எல்லாத்துக்கும் தெரியும், மழை வந்து தேங்கி நின்றுச்சு அப்படின்னா அந்த இடம் வேலைக்கே ஆகாது அப்படிங்கிறது தெரியும். நம்ம ஒரு இடத்த தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு, ஸோ வெயிலாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது, நான் காரை கொண்டு போய் அங்கே நிறுத்தி, இந்த ப்ளசண்ட்டாக இருந்தது, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்ததுன்னு எல்லாம் சொல்லுவோம். ஆனால் கடைசியில் அந்த இடத்துல ஒரு
மழை வந்தது, ஒரு வெள்ளம் வந்தது அப்படின்னா 2 நாளில் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடும், மொத்த வியாபாரமும் ஜீரோவுக்கு போயிடும். ஸோ அப்போ அந்த இடம் வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்ளட் ஏரியாவா அப்படிங்கிறத கம்பல்சரி செக் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கிரவுண்ட் வாட்டர் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு இடம் வாங்கினா அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் எத்தனை அடியில் இருக்குது, இல்லை இருக்குதா இல்லையா, லாரி வாட்டர் தானா, இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக போகணும். அதுக்கப்புறம் நியர்பை ஏதாவது லேக் இருக்குதா, இல்லை வாட்டர் பாடிஸ் பக்கத்தில் ஏதாவது இருக்குதா, கேனல்ஸ் ஏதாவது இருக்குதா, இதை வந்து கண்டிப்பாக நம்ம செக் பண்ணியே ஆகணும். அதுக்கடுத்து நான் வந்து ஒருத்தர் எனக்கு அனுப்புகிறாரு, அது கூகுள் மேப்பில் பார்த்துட்டேன், ஏரியாலாம் சூப்பராக இருக்குது, பக்கத்தில் வந்து KFC இருக்குது, இல்லை பெரிய பெரிய இதெல்லாம் இருக்குது, இந்த இடம் நான் உடனே வாங்கிடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அப்படி மட்டும் வாங்கிடாதீங்க. ஃபஸ்ட்டு சைட்டுக்கு நேரில் போய் பாருங்கள், சைட் விசிட் பண்ணுங்கள். எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, அவங்க பார்த்துட்டாங்க, இவங்க பார்த்துட்டாங்க, எல்லாம் ஓகே அப்படின்னு கடைசியில் பிரச்சனை வரும்போது அவங்க பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க, ஆனால் இவ்வளோ பிரச்சனை வந்துருச்சு அப்படின்லாம் என்றைக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணுறதை விட்டுட்டு ஒரு இடத்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப நேரில் போய் பாருங்கள். யாரையும் ட்ரஸ்ட் ஃபேக்டர், ஈவன் ஹஸ்பண்ட் நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் கூட ஒய்ஃபும் நேரில் போய் பார்த்தே ஆகணும். ஸோ அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், அது ஹஸ்பண்ட் மறந்துருக்கலாம். ஸோ அதுக்காக நேரில் போய் பார்த்தோம் அப்படின்னா தான் நமக்கு கண்டிப்பாக ஆக்சுவல் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தெரியும். பக்கத்தில் ஏதாவது ரெசிடென்ஸோ இல்லை கமர்ஷியல் பிளேஸஸோ இருந்ததுன்னா நான் இந்த இடம் வாங்குகிறேன், வாங்கலாமா, இதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனையெல்லாம் நடந்திருந்ததா, இதை தாராளமாக விசாரிக்கலாம். ஸோ அவங்க தப்பாக நினைப்பாங்க, இவங்க தப்பாக நினைப்பாங்கலாம் கண்டிப்பாக நினைக்க முடியாது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறப்ப ஸோ எல்லா ஆங்கிள்லேயும் திங்க் பண்ணுறது தான் புத்திசாலித்தனம். சரி, இது எல்லாம் வாங்கணும்னு டிசைட் பண்ணியாச்சு. என்ன நம்ம மேஜராக பார்க்க வேண்டியது, நம்ம இடத்துக்கு கனெக்டிவிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறது. என்னென்னலாம் அப்போ கனெக்டிவிட்டினா என்னென்னலாம் நான் கேட்கணும் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கு சென்னை அப்படிங்கிறதுனால மெட்ரோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத கேட்கணும். பஸ் கனெக்டிவிட்டி எப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்கணும். ரயில்வே ஸ்டேஷனோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். நியர்பை ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்கணும். நியர்பை ஸ்கூல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்கணும். ஸோ பக்கத்தில் ஷாப்பிங்க்கு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா நீங்கள் வாங்க போகிற ப்ராப்பர்ட்டியில் ஒரு டெனண்ட்டோ இல்லை ஒரு பையரோ வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல அவங்க இதெல்லாம் தான் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம், ஒரு இடத்த வாங்கி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பில்டர் ஆர் லேஅவுட், ஃபஸ்ட்டு வந்து ஒரு பில்டரை நம்ம எப்படியெல்லாம் நம்ம சரியானவரா அப்படிங்கிறத எப்படி சூஸ் பண்ணுறது, இல்லை ஒரு இடம் வாங்கும்போது இந்த லேஅவுட் சரியானதா அப்படிங்கிறது எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா பில்டரோட ரெப்புடேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்களோட ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்த போய் நம்ம விசிட் பண்ணணும். சரி, இந்த பில்டர் சரியாக தான் கட்டி கொடுத்துருக்குறாரா, அங்கே இருக்கிற லிவிங்கில் இருக்கிறவங்க என்ன நமக்கே ரிப்ளை தர்றாங்க, இந்த பில்டர்கிட்ட இதை பார்த்து செய்யுங்க, இந்த பில்டர்கிட்ட அதை பார்த்து செய்யுங்க, இதெல்லாம் என்ன ரிப்ளை கொடுக்குறாங்க, இல்லை நார்மலான செங்கலுக்கும் ஏசிசி பிரிக்குக்கும் நிறைய ஏதாவது டிஃப்ரென்ஸ் எல்லாம் சொல்கிறாங்களா, எந்த இடத்துல எதை யூஸ் பண்ணணும்னு நமக்கு நான் கைட் பண்ணுறாங்களா, இது எல்லாமே வேல்யூபிள் நோட் அப்படின்னு நம்ம பார்த்தே ஆகணும். அதுக்கு அடுத்தது அவங்க மேலே ஏதாவது லீகல் கேஸ் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது போக கம்ப்ளீஷன் ஹிஸ்ட்ரி, இவங்க எத்தனை மாதத்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தால் உடனே 2-3 வருஷத்துக்கு மேலே இழுத்துக்கிட்டே போவாங்களா, இல்லை நம்ம வந்து சொன்ன டெட்லைனில் கண்டிப்பாக வந்து கம்ப்ளீஷன் கொண்டு வந்துடுவாங்களா அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம வெரிஃபை பண்ணியே ஆகணும். சரி, இது போக ஒரு பில்டரை நம்ம அவங்க வெப்சைட்டில் போனால் கூட ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரிவ்யூஸ்லாம் வாங்குகிற ப்ராப்பர் கம்பெனியாக இருந்திருக்கிறாங்களா, ரிவ்யூஸில் என்ன கிடச்சிருக்குது அவங்கள பற்றி அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நம்ம செக் பண்ணியே ஆகணும். ஃபைனலாக கிளாம்பாக்கம் OMR நமக்கு புதுப்பாக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னா 100% இன்வெஸ்ட் பண்ணலாம். பட் ஆனால் நம்ம மேலே சொன்ன எல்லா விதிகளையும் செக் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஒரு நல்லா அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு வாங்கி கஷ்டமும் படக்கூடாது. பக்கத்தில் நியர்பை நமக்கு என்னென்ன ஷாப்பிங் அவைலபிலிட்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுனா அப்படின்னா 100% ஒரு க்ரோத் ரேட் இருக்கக்கூடிய ஒரு ஏரியாவாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் சைக்கிள்ஸில் நாங்கள் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் எங்கென்னலாம் பண்ணலாம், எந்த ஏரியா நல்லது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நாங்கள் திரும்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், ஒரு நிலமோ வீடோ இல்லை நம்ம வந்து ஒரு பில்டிங்கோ வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பணம் மட்டும் இருந்தால் போதாது, அதுக்கான அறிவும் கண்டிப்பாக தேவை. அந்த அறிவை இந்த லேண்ட்டீல்ஸ் சேனலில் கொட்டி கொடுத்துட்ருக்குறோம். தாராளமாக உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்டில் சொல்லணும், இல்லை என்னை டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கண்டிப்பாக கூப்பிட்டு பேசுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு தெரிஞ்ச கைடன்ஸை உங்களுக்கு தர்றோம். நன்றி.